1/2 கப் சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன். ரோஸ்டட் சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன். 1/2 கப் கேரட் துருவியது, 1/2 கப் பரங்கிக்காய் துருவியது, அப்புறம் வெள்ளரிக்காவும் சேம் அமௌண்ட்டு. ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டாலே போதும். சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் துருவிய கேரட்டை நம்ம இப்போ போட்டுடலாம். பரங்கிக்காய் துருவியது அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூட நம்ம ரெட் சில்லி பவுடர். ஆக்சுவலாக இந்த சோயாபீன்ஸில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, பரங்கிக்காயில் ஃபைபர் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் எ மீலாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், லஞ்சுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் மாதிரியும் இதை எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இப்போ இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ட்ரை ரோஸ்டட் சோயாபீன் எடுத்துருக்கேன் நான் இதில். இது எல்லாமே நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் கிளறிட்டு கலந்துடுறோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது இதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரோஸ்டட் சோயாபீன்ஸை இப்போ நம்ம இதில் கலந்துடலாம். கலந்துட்டு கிளறிட்டு இந்த சோயாபீன் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். பேல்பூரி மாதிரி இதில் கார்போஹைட்ரேட் வந்து நிறையா இருக்காது, ரொம்ப கம்மி. இந்த சோயா பேலில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கிளறிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம் பிளேட்டில். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலில், மறந்துடுங்க. சோயா பேல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஆனியன், கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் கொஞ்சமாக போட்டுடலாம். அப்புறம் மேலே க்ரீன் சில்லி, அப்புறம் வேர்க்கடலை 1 ஸ்பூன் அளவு இதில் போட்டுடலாம், வறுத்த வேர்க்கடலை. இதுவே ஒரு 1 பாட் மீல் மாரி நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.